நான் இப்போ நிச்சய இடத்துல இருந்து விழுந்தோம். கட்டை திண்டு 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 இதுக்கு மேலே கட்டை தின்னத்துக்கு 7 ஆண்டு அளவு கட்டை திண்டுருச்சு. இனிமேலும் தின்னத்தான் போகிறது பார்க்கும். அங்கே பள்ளத்தில் இருந்த பனி மூட்டம் அப்படி இங்கே வந்துட்டு மேல இருந்தெல்லாம் கீழே வந்துட்டு இப்போ ரோடே விளங்கியல்ல. அதீனக்கா ஒரு ரேட்டை விரிச்சோம். சரியா விரிச்சு தொழுதுரும். சரியா தொழுவிட்டு ஹட் அடித்தோம். இந்த மலையில் மொத்தம் மலைக்கு ஏறி ஹட் அடிச்சுன்னா அவனும் வைத்தியாரம் தான். ஃபீவரா இனிமேல் தண்ணி இல்லை. ஃபுல்லாக அசாம்புலின்னு ஹேக்கி அசாம்புலி இல்லை. உங்களை பார்க்கறதுலேயே கோஆபரேட்டிவ் போகிற மாதிரி விளங்குவோம். நாங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கும் டிக்டாக்ல போஸ்ட் போடுறதுக்கும் நாங்கள் ஹைக் போகிறவங்கள இந்த கெட்டப்பில் இந்த கெட்டப்பில் சுப கைனங்க பஸ் ஓடலண்டா சும்மா வேலைக்கா போகிறேன்னு சொல்லி கேட்க வேணும். நாங்கள் இது என்னக்கா செட் நின்று கொண்டுச்சு. இது நாங்கள் ஹைக்கிங் போகிறேன். இப்போ 11 மணியா பொற ஆட்டி உங்களுக்கு கேட்டப்ப நீ செட் நின்று கொண்டுச்சு போகிற மாதிரி அரிசிருந்தான் நான். கைஸ் நான் ரெடி ஆகிட்டேன் கைஸ். இப்போ இது ஜேந்தலாக்கே உங்களை கண்டினியூ பண்ணி நான் ஹைக் போகணும்னு பார்த்தேன். இன்னும் அண்ணி தால்பாம் நாங்கள் ஊரில் இந்திர பார்ப்பறேன். ஐச்சுட்லேயும் நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்துச்சு. மழை பெய்யுது. இந்த மலையோட மலையாக தான் நான் போகிறது. சரியா அதோட எங்களை அஜியார் வேறு நிச்சு எங்கள்ட பஸ்ஸு எங்கள்ட இந்த பயணத்தில் ஃபுல் ஸ்பான்சர் தாரன் ரிலீஜனடால் இப்படி சிமியை செல்லத்துக்கு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் ஸ்பான்சர் அவங்களா சல்லியை போட்டுனா போகிறதா இல்லை நான் அடுத்தான் நாங்கள் இது இப்போ உடம்புல டைம் சரி சரியா நான் வந்து இறங்கிச்சு. இப்போ மதிப்புக்குரிய மத்திய பேருந்து நிலையத்தில் அந்த தூக்கம் இங்கிருந்து வீடியோ எடுத்துட்டு தூக்கம் பழங்கூட பஸ் ஒன்றில் ஏறும் தாரண்டா ஈதாரம் படுக்கியே. நாங்கள் இப்போ பெட்டால வந்து இறங்கிட்டோம். சரியா வந்து இறங்கினத்தோட அவன் அசீம் போனான் செருப்பு வேங்கிறது. அப்படியே செருப்பை பார்த்துட்டு செருப்பு வேங்கலாம் இது மாதிரியே போகிறான். இவன் போயிட்டு இன்டர்நெட் தான் வந்து ஹெப்பு வாங்கி கொண்டு என்ன செய்தி ஒன்றும் இல்லை. பஸ்ஸில் ஏறிலாக்கே தூக்கம் பின்னத்து சீட்டில் பேன் எலிக்கும் தூக்கம் இல்லை. நான் தூக்கம் போமா நீ பாக்கி மாதிரி 2 4 6 ஒரு பார்க்கும் பஸ்ஸில் ஏறிட்டேன் கைஸ். ஆனால் இருட்டு கஷ்டம் கைஸ். எல்லாம் ஏறிட்டேன். அண்ணா ஒருத்தர் வந்துருச்சாரு இருட்டு கைஸ். பட்டிக்கு நீ எல்லாரும் எப்படி தெரியுமா கெல்ல வடி வெடி தூக்கம். பஸ்ஸில் வந்து நான் இறங்கிட்டேன் பலங்கொடையில். பஸ் லைட்லாம் காட்டியேன். நாங்கள் இப்போ பள்ளி போகிறோம். வள்ளி போய்ட்டு சாந்துட்டு தொழுவிட்டு அப்படியே தான் பயணம் ஸ்டார்ட். இப்போ பலங்கோட டவுனில் சுபாக்கு இது பள்ளியில் வந்து சுபா தொழுதுட்டு அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இது இப்போ போகிற இப்போ எங்களுக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கணும். வாங்கி கொண்டு அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணணும் பயணத்தை இன்ஷா அல்லாஹ். பலங்கோட டவுனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட இப்போ நாங்கள் எப்படி இந்த பயணத்தை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணின்னு சொல்லி சொன்னோன்னா பேர்வலையில் இருந்து நான் கொழும்புக்கு வந்தேன். கொழும்புல இருந்து பலங்கொடைக்கு வந்தேன். பலங்கொடையில் இருந்து இப்போ பதுல பஸ் ஒன்று எடுத்து நாங்கள் போக போகிறேன். என்ன எப்படி ரூட் எல்லாம் இருக்குது எப்படி போகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக நான் அப்டேட் ஆகிறேன். அப்போ இந்த ஜேர்னி நீங்கள் வாரண்டா அவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் எப்படியும் போகிறது அப்படின்றது. இப்போ நாங்கள் சட்டி வாங்கிட்ட கைஸ். ஐயோ ஐயோ
පුළුවා. පාලි බෝල. පාලි බෝල. බලන්න. වෙන්නේ වගේ. 혼성 알아. 인디아. 우시 아마 제일 인디아. 대다라. 우시 인디아 지강. 아마니 말을 쓰라고? 울룰리게 라마 단 살리데 아바 살리데 이나 저 마이 야 비디오 kumra 이제 아들이 가려 지금 පානෙකුල අතන පාන බෑග් එකේ පාන බෑග් ඉල්ලයා ඉල්ල පොඩේ පාන ඉල්ලේද පාන උකුලයා පානෙකුලේ පොඩේලු பிஞ்சி வந்திருப்பேன் பானை சப்பையா இருக்கு பானைக்குள்ள ஓட்டு இந்த பேக்ல இருக்கும் பானைக்குள்ள ஓட்டு இந்த பேக்ல இருக்கும் அப்ப ஷாப்பிங் பேக் இதுல போடுப்பா அதேல இது போடுறது நெட்டி வச்சுக்கோ இல்ல இது ஈக்குவல போடுவோம் அடே அந்த ஷாப்பிங் பேக் அந்த லிஸ்ட் காக இது நெட்டி வச்சு போட்டா முடியல இல்லையா அப்ப அது ஈக்குவல போடுமா இது அப்படி ஈக்குவல போடுமா போடுறது கையில வச்சுக்கோ மேடம் நியாயமா பஸ்ஸுக்குள்ள அங்கங்க வெச்சா knowledge ஈச்சா கோலிய போடுங்க இதுல போடுறா இத கெட்டணும் அப்ப ஹோலி ஈக்குவல போடுவா ஆயிரம் கோஆபரேட்டிவ் வந்த கோகுல இதுல வேற இவ்வளவு வேற நீ இப்ப கைனேக்கு தெரியுமா வேணும் பஸ்ல வைத்து நாங்க இறங்க காட்டும் இறங்கிலாக்க எல்லாத்தையுமே விளக்கிட்டு மறுகாலம் செட் பண்ணி தக்காளிக்கோ ஒட்டக்கோ கீசும்புவா கீயோ ஷாமாலா ये है किलिसु कुचुआ ada gula pinja gula pinja deh hesik Imso kuruwa kuala Railway nallam Alla Vara Alla Salma body mudiko road ye rendu moonu video vandara idilla vadulle kita kiri pedro mo lang apo bawit kanine ko podi kanine pora pitan jelli annada bus ekena ade normal bus wala veithurada kalupahana junction la வந்து இறங்கிட்டேன் நாங்க பதுல்லையில இருந்து செத்து பஸ்ல பண்டார எங்கேண்டா பலங்கோடையில இருந்து இப்போ ஹலுப்பான ஜங்ஷனில் வந்து இறங்கிருச்சு சரியாக வாட்டர்ஃபாலு போகிற ஜங்ஷனில் இதுக்கு மேலால் தான் நாங்கள் வாட்டர்ஃபாலு போகிறது சரியா இது இப்போ 5 கிலோமீட்டர் இதுக்குள்ளால் போகணும் பார்ப்போம் காய்ஸ் ரோடை பாருங்கோ இது அப்படியே ஜாயின ஃபோட்டோ 2-3 அடிச்சுக்குள்ளா இப்படி வந்து இப்படி தான் போகிறோம் இந்த ரோடா ஆனால் இந்த ரோடு அங்கே ஒசக்கின்னு விளங்கிய வாட்டர்ஃபால்ட ஒசக்கின்னு விளங்கியாங்க அது உங்களுக்கு பார்க்கறதுலே கோஆபரேட்டிவ் போகிற மாதிரி விளங்குவோம் நாங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கும் டிக்டாக்ல போஸ்ட் போடுறதுக்கும் நாங்கள் ஹைக் போகிறவங்கள நான் வளமையாக ஹைக் போகிறவங்க அதால எங்கள்கிட்ட கெட்டப்பெல்லாம் இப்படி இது பாருங்க சரியா சும்மா ஹொய்க்கில்ல இன்னும் சஃபாரின்னு போகிறேன் சரி இதான் வியூ மாஷா அல்லாஹ் எப்படி மலை ஸ்ரீலங்கா இது ஆனால் அங்கே பாரு மச்சான் இப்படி பசங்க அந்த இது அந்த நேரம் உங்களுக்கு விளங்கியது தெரியா கோப்ரோவில் ஷூட் பண்ணி ஷூட்லையும் அந்த இடத்துல தட்டா படிமுறை பயிற்சியை நடத்தி வச்சு எனக்கு ஜாயிருச்சு இவ்வளோ நேரமாக நடந்து வந்தது இதை பார்க்க தான் தீவரா இனிமேல் ரன் இல்லை இது வாட்டர்ஃபால் இப்போ நாங்கள் போப்பறங்கன்னு சொல்லி ஜனடாயிருச்சு அதுக்கு மேலே அந்த வாட்டர்ஃபால் அந்த தண்ணி கொட்டுண்டிய தொடக்கம் இருந்துச்சு அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் இப்போ ஹட் அடித்ததுக்கு இப்போ அங்கே மேலேக்கு நாங்கள் ஹைக் பண்ணணும் இப்போ கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்துட்டு இவ்வளோ தூரம் சரியா எல்லாம் அப்படியே ஹாட்டும் வாங்களே பாருங்க எங்களோட பாய்ஸ் எங்களோட ஃபோர்ஸஸ் எல்லாம் நின்று கொண்டு
எல்லாம் செட்டு சரியா. நான் புத்திசாலித்தனமாக ஒரு பேகுமே கொண்டாடாமல் வந்தேன். சின்ன ஒரு பேக்கில் மட்டும் உடுப்பை போட்டுக்கொண்டு இவங்க எங்களோட புத்திசாலித்தனத்தில் கோழி வாங்கினதால அதை நாங்கள் சுமக்கவாயிட்டு இப்போ நாங்கள் மேலுக்கு போயிட்டு ஹைக் பண்ணோம். இதால் தான் கீழே போகணும் வாட்டர் ஃபாலுக்கு. இப்போதைக்கு வாட்டர் ஃபாலுக்கிட்டே போகல, வாட்டரோட தண்ணி உருவாகி இடத்துக்கு தான் போக போகிறது. நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை. நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கணும்னா போகணும். இது அடுத்து லங்கா வாட்டர் ஃபால் இருந்துச்சு, அதோடு எட்டதன்னு வாட்டர் ஃபால் இருந்துச்சு, அதோடு பம்பரகாந்த வாட்டர் ஃபால் இருந்துச்சு. 3.5 கிட்ட கிடச்சா நாங்கள் 3க்குமே போகிற ஐடியாவில் இருந்துச்சு. இலங்கையில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி 262 மீட்டர் சரியா. அதான் எங்களுக்கு பின்னுக்கு இருக்குது. அதில் மேலுக்கு தான் இப்போ போக போகிறேன். இதான் அவசரம். இன்னைக்கு நல்ல ஒரு சம்பவமாக மழை பெய்யுது. மலையில் நனைஞ்சிக்கணும் வந்தது. இது ஒரு ஹட்டத்தில் ஒரு ரிசார்ட் ஒன்று வரும். ரிசார்ட்டுக்கிட்ட நின்றுட்டு இது பாருங்க மலை இப்படிங்களெல்லாம் வந்து சாமானெல்லாம் வச்சு இதை அப்படி இருந்து கொண்டுச்சு. அப்படியே பயணம் தரமா இல்லை நேரம்னா பார்ப்போம் முடிவை பார்ப்போம். எனர்ஜெட்டிக்கான ஒரு பிஸ்கட் மஞ்சி ஹவாய் குக்கீஸ் வாங்குவோம். கைஸ் ஊரில் மழை ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேக்கு வந்தேன் சரியா. ப்ரோக்ராம் செட் பண்ணி டைம் டிலே ஆகிட்டு இங்கே வந்து நானே இல்லையே. இந்த மலையில் மொத்தம் மலைக்கு ஏறி ஹட்டடிச்சுன்னா அவனுக்கு வைத்தியம் தான் ஏசிவார் பெல்லா பைத்தியம் தான் இது பண்ணிச்சு அண்டா. எங்களை ஷூலவுமே ஃபைனஸ் மரம்தான் ஆனோ ஃபுல்லாக ஃபைனஸ். அதுக்கு மத்தியில் நான் பயணம். ஸ்கூல் விட்டு வார டைம் பிச்சு ஆகணும் முடியுதல்லே. புளிப்பே எனக்கு ஒரு பேருக்கா புளி இல்லைடா இது அடைனே மீச்சுடா பிஸ்மில்லா. ஓ புளி இல்லைடா பச்சை கெட்டடா கிலோ பேரக்கா பிச்சும் புளி பேரக்கா பச்சை கெட்ட வந்து ரோட் மிஸ் சரியா. இப்போ நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே பார்த்தேன் இந்த இடத்துல ரோடு ஒன்று விளங்கின வாட்டர் ஃபால் இருந்தேன். இப்போ பார்த்தா இல்லை பாருங்க மேகமூட்டம் டோட்டல் காலி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமா 5 குனிஜி ஹரிதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமா 5 குனிஜி. இப்போ நெக்ஸ்ட் பிளேன் எந்தையும் செய்யணும்னு யோசனை பண்ணணும். அப்புறம் பயணம் என்ன பரவாயில்ல குண்டு காலி மணிப்புரம் வந்து திடீர்னு வந்து குனிச்ச இடத்துல பாருங்க சடன்லி மாஷா அல்லான்னு சொல்லி எப்படி பனிமூட்டம் அங்கே பள்ளத்தில் இருந்த பனிமூட்டம் அப்படி இங்கே வந்துட்டு மேல இருந்தெல்லாம் கீழே வந்துட்டு இப்போ ரோடே விளங்கி இல்லை அந்த அளவு பனிமூட்டம். இப்போ உங்களுக்கு விளங்கி இந்த அளவு தான் விளங்கிது, அதுக்காக விளங்கி இல்லை. அதே மாதிரி இந்த சைடில் அதுக்காக விளங்கி இல்லை. அதோட முக்கியமாக இன்னொன்று பசியில் கொண்டாந்த பிஸ்கட் எல்லாம் முடிஞ்சு. இது ஹவாய் குக்கீஸ் இவராய் இல்லை. இப்போது எங்களை நடந்த என்ன விஷயம்டா, நாங்கள் வழி மாறி கொஞ்சம் மேலே வந்துட்டேன். இப்போ நாங்கள் திரும்ப இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி கீழே இறங்கணும். கீழே இறங்கி அவ்விடத்திலிருந்து ஃபைனஸ் மரங்களுக்கு இடையிலாக போனால் தான் எங்களுக்கு நாங்கள் நினச்ச லொக்கேஷனுக்கு போயிடும். கிடைச்ச லொக்கேஷனில் எங்களுக்கு இருச்சலாம், நாங்கள் நினச்ச லொக்கேஷனுக்கு தான் நாங்கள் போகணும். நினச்ச லொக்கேஷன் மிஸ் ஆனால் கிடைச்ச லொக்கேஷனில் போய் தெரிய. இப்போ நாங்கள் ஒரு சிஸ்டர் ஒன்று கிட்ட கேட்டேன். இப்போது நாங்கள் அவங்க சென்னைகளில் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, ஆனால் நீங்கள் போகாதீங்க சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு ஒரு தூரம் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹட் பண்ணதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ இதையும் மீறி நாங்கள் அங்கே போய் என்ன சரி ஆனண்டா நாளைக்கு நியூஸில் அவங்க சொல்லுவாங்க இந்த நான் அவங்கக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லி படித்து கதறி சொன்னேன். இருந்த போதிலும் அவங்க போனதால தான் இப்படி நேர்ந்தது. நான் அவங்கள்ட்ட அப்போவே சொன்னேன், எனக்கு தெரியும் இந்த மாதிரி மழை பெய்கிற நேரத்தில் இப்படி பனி வார நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வரணுமெண்டு எனக்கு தெரியும், அதனால தான் அவங்கள்ட்ட சொன்னது. ஆனால் அப்போ அவங்க போனாங்க, அவங்களோட ஆபத்துக்கு முதலாவது காரணமாக அவங்களாக இருந்துட்டாங்க. பேசினோ பேசலையோ மவுத்து வென்னவ மவுத்து கம்மிங் என்ன கோயிங்
ஆனால் யாரப்பே இப்போ மௌத்த தரா கொஞ்சம் கடை நீச்சி அந்த கடை முடிஞ்சு ஒரு மௌத்து வரட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி செல்லத்து கஷ்டடா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கட்டை திண்டு 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 இதுக்கு மேலே கட்டை தின்னத்துக்கு 7 ஆண்டு அளவு கட்டை திண்டுருச்சு. இனிமேலும் தின்னத்தான் போகிறது பார்க்கும். ரோடை பாருங்க, எதான் ரோடுன்னு விளங்கியா இதுதான் ரோடு. அதுவும் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சிச்சு. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகணும். ஃபுல்லாக அப்படி காடு தான் இப்படி. அவங்க அங்கே வந்து கொண்டு இருந்துச்சு. இதுதான் நிலவரம். இந்த பயணமும் உங்களே தேவைன்னு சொல்லி நீங்கள் ஹேக்கியோண்டும் ஃபைனல் பார்க்கும். பயணத்துலேருந்து நிலவரம் வந்து ஐன மணி தான் பலி ஹவனமா. ஓ இப்போ ஐன ஹவனம் ஐனக்கா ஹவனமாக வந்தா சரி. ஐன மணி தான் பலியே. அதுவும் போகிறீங்களா பள்ளத்தெல்லாம் பலியே. சரியா சரி. என்ன பேக்குங்க இந்த ஃபுல்லாக அசாம்புலி அசாம்புலின்னு ஹேக்கி அசாம்புலி இல்லை. அடே ஜாய்டா இந்த மாதிரி வீடியோன்னு பட்டுமண்டா சட்டப்படியே. எப்படி கைஸ் வீடியோக்காக நாங்கள் இதெல்லாம் செய்ததில்ல. நாங்கள் வாழ்க்கையில் நடக்கிது தான் உங்களுக்கு அப்டேட் தாரு. இதெல்லாம் பார்த்து தரும் போகவேண்ணா. பின்னால் நாங்கள் பேசிக்கணும் வாரதே தீண்டா ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து எங்களை தேடவாக மட்டும் இல்லை. ரோட்டை தான் ஹெல்லி விளங்கி இல்லை ரிஸ்க் இல்லை. நாங்கள் ஹட்டதில்லை நாங்கள் கட்டதில்லை. அதோட மழை பெஞ்சிட்டு மாட்டிக்கொண்டேன். இது ஒன்றும் விளங்கி இல்லை. நான் போகிறதா விடு எனக்கா இழுத்துக்கணும் வார ஸ்பீடா பழகிய. மாஷா அல்லாஹ் போடுற பாருங்க இப்படி படம் ஆயிடா. லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டேன் பாருங்க. மாஷா அல்லாண்டு அதில் வாட்டர் ஃபால் ஒன்று விளங்கி இருட்டுக்குள்ள. சரியா அந்த பெரிய ஹஷ்டத்துக்கு போகிறான் பயம் கிடச்சிண்டிய அவ்வளோ ஒரு ஹட்டைக்கு பொருள் கிடச்சிச்சு நிறைய இடத்துல. வாழ்க்கை ஃபுல்லாக அப்படித்தான், இனிமேலும் அப்படித்தான். சட்டப்படிதான் பிஸ்மில்லா. இனிமேல் தான் போராட்டம் ஆரம்பமாக போகிறேன். ఎందుకన్నా விறகு தேடணும் அது தேடணும் இது தேடணும் வந்து எப்படி சொல்லு பஸ்ஸா சொல்லு. மௌத்த நினைச்சிட்டு வந்த பயணம் பண்ணா பஸ்ஸா சொல்லு. மாஷா அல்லாண்டு ஃபைனல் ரீச் ஆகிட்டு. அல்லாஹ் அக்பர் கரீம். சரியா இப்படி ஃபைனல் அந்த போர்டர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இன்ஷா அல்லாஹ் உங்களை காட்டியேன் ஃபுல்லாகவே காட்டி. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இப்படியே வரும். மாஷா அல்லாண்டு எல்லாம் எல்லாம் துன்பத்தின் பின் இன்பம் முன்னண்டியமாய் தான் அது. ஆனால் இந்த இடத்துக்கு இவ்வளோ கஷ்டம் பட தேவையில்லை. ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டேன் இந்த இடத்துக்கு வரதுக்கு. அப்படி கஷ்டப்பட்டுட்டேன். சரியா இந்த வியூவை பாருங்க. மாஷா அல்லாண்டு சொல்லி வேற லெவல். மாஷா அல்லா மாஷா அல்லாண்டு இந்த சைடுக்கு இங்கே ஃபோன் ஆயிருச்சு. இப்போ நாங்கள் நிச்ச இடத்துல யாரப்பே பலிகியா இந்த இடத்துக்கு இங்கே போனால் அங்கே பள்ளத்தில் ஒன்றும் விளங்கியில்லே. சரியா அங்கே தான் ராவணா சொல்லுங்கட பொம்பரகந்த இல்லை இன்னும் வர 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 கிளியராகி கிளியராகி சுப்ஹானல்லா கிளியராகி கிளியராகி இதை பாருடா கிளியராகி பாரு. மாஷா அல்லா அதை வியூ பாரு. சரி ஜூம் பண்ண முடிஞ்சு என் ஃபோன்ட ஸ்டோரேஜ் முடிஞ்சு வியூ பாரு. மாஷா அல்லா வந்து சேர்ந்துட்டேன். எப்படி வியூவை பாரு மஜா. ஒன்றும் செய்யறதுக்கு அடிந்த ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. சரியா எல்லாம் செய்யணும். அதுலேயும் ஃபஸ்ட்டுக்கு ரெட்டு எடுவோம். தைரியக்கு எந்த பேக்கில் ரெட்டு எடுங்க சல்மான் மரத்து பேசிக்கு ஒரு ரெட்டை விரிச்சோம். சரியா விரிச்சு தொழுதுரும். சரியா தொழுவிட்டு ஹட் அடித்தோம். ஹட் அடிச்சுட்டு இந்த சூட்டு போத்தலையில் மிங்கள வைகள்ல அந்த ரெட்டு ஒரு ரெட்டை கூரைக்கு மாதிரி செட் பண்ணணும். சரியா இல்லை 2 ரெட்டி தைரிக் குடியல நீல மொசக்கைக்கு வர வச்சுக்கணும். நீல மொசக்கை வரணும். நிலத்தில் வரட்டாங்க உண்ட தாள சல்மான் அது விடு. நீளத்தை தாளில் அந்த நீளத்தை பணியை போடு. நீளம் ஒசக்கையாக வரணும்.
அதுவும் புரிய மடிச்சியும் புழுந்தா முள்ளுங்கியாதான் அப்புறம் முடியாது சரியா அது அப்படி மணியை போடல ஐநா ஹட்டு ஆனால் 3 இருக்குது பரவாயில்ல பெருசாகிடுச்சு இந்த ஹட்டு ஓப்பன் பண்ணால் பெருசு இதே கொஞ்சம் இங்களே கிடைக்கும் இந்த சாமன் தட்டு முட்டை கொஞ்சம் ஓரமாக அந்த துணி அங்களே காணும் காலில் டைரெக்ட் நீ கொஞ்சம் ஆளே கிளம்பு இல்லை சல்மா கொஞ்சம் இன்சைடு ஆகும் நாங்கள் தண்ணி இடத்த மாற்றிக்க பத்தேஜ் வாங்க இப்போ நாங்கள் அதில் தண்ணி ஓரமாக்க வாங்கிங்க தண்ணி நிறைஞ்சு நல்ல மாறிடுவா நீங்கள் சோப்பை போட்டிக்கணும் பாருங்க இது சோப்பு பனியே வரோண்டா இதுதான் நல்ல பக்கம் அங்கே அது ஊரேக்கு இன்னொரு ஹட் அடிச்சோணுமே இன்னொரு ஹட் அடிச்சோம் இது தொழுவிட்ட ஹட் அடிச்சோமோ சொல்லுவோம் ஃபெஸ்ட்டுக்கு எல்லாம் உள்வீடு இல்லை லோஹர் எல்லாம் நீயத்தை வச்சேன் லோஹர் 2 ரகா அசர் 2 ரகா சொல்லுவோம் இதே நான் போய் தொழுவு எடுத்து வரவா நான் போய் தொழுவு எடுத்து வரேன் ஓ பம்பை மெதுவாக அங்கலடிக்கும் அங்கலே அழுங்கா தண்ணி ஊதல் ஆகுதா இது சில்ல நிஜா ஆனால் இதே கடினமான ஒரு வேலை இப்போ விரைவு சேர்க்கி வேணாம் ஈரமில்லாத விரைவு வேணும் முதலா பாரேடா வெரி மஜா ಮಂಟಿ ನಾನು ಹೊರ ಮೂತ್ರ ಮೇನ मारा व्यू है ना जाए व्यू हाँ हाल इतनी गली है alhamdulillah நல்ல வீ தம்பி நீங்கள் உள்ள எடுத்துங்க ஆ வரண்டா அதெல்லாம் நல்லஞ்சி தொப்புடா தண்ணி போற இதே பாருங்க தூக்கம் போற ஆனால் இத்தியாசையில கஷ்டப்பட்டு கட்டதின்றது இதுதான் இல்லைன்னா இப்போ பிஸ்கட் தண்ணி போடுறது பாரு இல்லை இன ஹேசல்ல கோழி வச்சேலும் ரொட்டி கைஸ் லைஃப்பில் இப்படி ஒரு கட்டை திண்டே இல்லைன்னு சொல்லிய மாதிரி ஒரு ஹைக்கா இந்த ஹைக்கில் அப்படி கஷ்டப்படுது கிட்டத்தட்ட நேற்று ஒரு 15-17 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்துட்டு திரும்ப ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் திரும்ப ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மறு நடந்துட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கட்டேசிக்கு நைட்டில் மழை பெய்ய நலைய அதுவும் போகிற தான் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி லொக்கேஷனை நான் உங்களுக்கு லாஸ்ட்டு காட்டியேன் சரியா லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்து ஃபெஸ்ட்டுங்க நாங்கள் ஹட் அடிச்சு இந்த இடத்துல மழை பெஞ்சி தண்ணி அம்மட்டமே இதுக்குள்ள நைட்டு ஹட் அடித்தது இந்த இடத்துல ஹட்டு போய்த்து நின்றுருச்சு இங்கே சரியா இராவது சம்போசா தான் திண்டு இன்னும் சரியான சாப்பாடு தின்னல ஹரே அதோட இங்கே சம்போஸ் மாதிரி இங்கே வந்துடுது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எந்த அழகை பார்க்க வந்தேன்னு சொல்லி சொன்னா வாங்க உங்களுக்கு காட்டு சரியா அப்படி ஒரு அந்த அழகு தான் ஆபத்து பண்ணிய மாதிரி அப்படி பயங்கரமாக இருந்தது அப்படி பயங்கரமாக இருந்த நைட்டெல்லாம் அந்த ஒரு வாட்டர்ஃபால் எங்களுக்கு பின்னுக்கு எரிஞ்சு இந்த வாட்டர்ஃபால் சரியா இந்த வாட்டர்ஃபாலை பாருங்க இது அப்படி அங்கே
மேலிருந்து அப்படியே வாரது. இந்த இடத்துல இப்படி ஒரு அழகான ஒரு தொட்டி உண்டு. இந்த இடத்துல அப்படியே குளிச்சதுக்கு மாதிரி எல்லாம் இயற்கையோட ஏற்பாடு. அதோடு இந்த சைடில் அப்படி ஃபுல்லாக பைனஸ் மரம். நான் ஹட் அடித்த இடம் வந்துடும். அந்த இடத்துல இன்னொரு ஹட். சரியா, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வாட்டர் ஃபால் அப்படி இங்கிருந்து அப்படி பள்ளத்தில் வாரது உங்களுக்கு காட்டேன். அப்படின்னா அப்படி வந்த வாட்டர் ஃபால் இந்த இடத்தால சரியா, இந்த இடத்தால் அப்படி வந்து எல்லாம் சுத்தமான குடிநீர், சுத்தமான குடிநீர். அதோடு அப்படி நீங்கள் வந்து சொல்லி சொன்னண்டா, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருச்சோம், இலங்கையில் மிக உயரமான வாட்டர் ஃபால். சரியா, பம்பரகந்த வாட்டர் ஃபால் 262 மீட்டர் உயரமானது. அந்த வாட்டர் ஃபாலோட ஆரம்பம் எதிரிச்சு எண்டிங்கை காட்டி இல்லைங்களா. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இலங்கையின் மிகவும் உயரமான நீர்வீழ்ச்சியின் அந்த தண்ணி கொட்டுனதுக்கு ஆரம்பமாகிய இந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கு. சரியா, இந்த இதை பார்க்கறதுக்கு தான், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் நாங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது இல்லைங்களா. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கஷ்டப்பட்டு வந்ததுக்கான வேர்த் ஒன்று என்னன்னா வேர்த் தான். அங்கே சன்ரைஸ் அப்படிங்கிற ஃபுல்லாக மவுண்டன்ஸ், அப்படி அங்கே பாருங்கள் ஃபைனஸ் மரம், அங்கே வாட்டர் ஃபால், அந்த சத்தம், அப்படியே அந்த இடம் மாஷா அல்லாண்டு வேறு லெவல் மாஷா அல்லாண்டு. அந்த வேறு லெவல் இதுங்க வரைவிலக்கணம் கொடுக்கல. ஆனால் புழுந்தாயிடுச்சு. நான் இப்போ நிச்சய இடத்துல இருந்து புழுந்தோம் 17 நான் அஜினமுட்டமாய் தூள் ஆயிடுச்சு. நாங்கள் என்ன கொஞ்சத்தில் அந்த இடத்த போய் ஃபோட்டோ அடிச்சோணும். சரியா, இதுதான் அந்த கோனர். எங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாம் போய்க்கு ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ போடி அந்த கேட்டகரி நாங்கள் இல்லை. எங்கள் லைஃப் ஃபுல்லாக ஜேர்னி, லைஃப் ஃபுல்லாக பயணம், வார நஷ்டம் எல்லாத்தையும் நான் உங்களோட பயந்து கொண்டு இருக்குது. சரியா, நெச்சுரலாக ஒரு எடிட் இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு ஃபில்டர் இல்லை, இப்படி தான் ஃபீல். நாங்கள் அடுத்த கட்டமாக இந்தியம் செய்ய போகிறோண்டால் இன்னும் தின்னல்லேன். சரியா, நாங்கள் இந்தியன் தின்ன போகிறேன், இந்தியன் செய்ய போகிறேன் வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டியேன். இது இப்போ நாங்கள் அடுப்பெல்லாம் ஈரம், இப்போ அடுப்பெல்லாம் அலாதியாக கூட்டி நெருப்பை பற்றேச்சு அப்படி தான் செய்யணும். எப்படி ஃபீல்? நல்லா கொஞ்சம் குழப்பம், இப்போ கொஞ்சம் குழப்பம். கூல் ஃபஸ்ட்டான பிடியன். ஆனால் என்னென்றால் விடிய தூக்கமே இல்லை. மழை ஒரு 10 மணி 10-20 ஆண்டு மழை பெஞ்சு கட்டுக்குள்ளேலாம் தண்ணி படுக்கலாம். அப்போவும் அந்த ஈரத்திலே படுத்த உடுப்பு மாற்றல். இப்போ உடுப்பு மாற்றினேன், அதுவும் டைரெக்ட் டிஷர்ட்டை போட்டு கொண்டுச்சு. இந்த 10:30 பிறகு தான் மழை நின்று, அப்புறம் ஹட்டெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே ஒவ்வொருத்தர் மேலோட சேர்ந்து ஒரே ஹட்டுக்குள்ளே நாங்கள் 7 பேர் படுத்துட்டு அதோட மேல் உணவுக்கு தான் படுத்து இப்போ சொபக்கு எழுமினேன், தொழுதுட்டு இப்போ சன்ரைஸ் பார்க்கோம்னு சொல்லி இருந்து கொண்டிருச்சு. சன்ரைஸும் வந்து கொண்டிருச்சு எல்லாம் சொல்லாண்டு. இப்போது அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். சமைச்சோணும், தின்னோணும், குளிச்சோணும். அது போகிறது தான் ஒரு பயணம். ஹட்டுக்குள்ளேலாம் மனசு வாழ்க்கையில் இனிமேல் வாரலடா அப்படின்னு தான் மனசு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த எப்போ நம்ம வாரம் டெய்லி யோசனை பண்ணி கொண்டு அடுத்து எங்கேயும் போகிறேன் டெய்லி. இதுதான் இயல்பு. காலை உணவுக்காக நாம் அடுப்பு கூட்டுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். காலை உணவு நாம் என்ன சாப்பிட போகிறோம் என்றால், முடிந்த வரையில் அடுப்பு கூட்டப்பட்டதென்றால், அடுப்பு பதேஜிட்டென்றால்
மெகியும் இருந்துச்சு, எங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸும் இருந்துச்சு. சிக்கன் ஒரு 7 கிலோ சிக்கன் இருந்துச்சு. சரியா, சிக்கன் ஒரு 7 கிலோ இருந்துச்சு. அந்த சிக்கன் நாசமாயிராமல் இருக்கணும்னு சொன்னால் சிக்கன் அவசரமாக எந்த பேர் செய்யணும். நான் பார்த்த சிக்கனை வச்சு அதில் பாஸ்மதியும் போட்டு பிரியாணி வந்து செய்யறதுக்கு பார்ப்போம். இன்னும் நோ ஐடியா. எங்கள்கிட்ட 2 பேர் வைத்து சல்மான் ஹுசைனும் அசீமும் வைத்த விறகு கொண்டாடுறதுக்கு கொண்டாந்தலாக வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்.